Hello guys, welcome to ST Education. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th standard 5 mark important question series-ல chapter 7ல பயிற்சி 7.4ல 6th sum தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டூடண்ட்ஸ்க்காகவே 5 mark important question ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சோ நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசா வாரீங்க அப்படினா ஜஸ்ட் அந்த subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்க. உங்க லைஃப்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் சம்ம முதல்ல நல்லா ரீட் பண்ணுங்க. ஒரு உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் ஆகும். ஓகேவா? அது உருக்கப்பட்டு 14 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு திண்ம உருளையாக மாற்றப்பட்டால் அவ்வுருளையின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அரைக்கோளத்தை வந்து ஒரு உருளையா மாத்துறாங்களாம். ஓகேவா? அதுதான் கான்செப்ட். அப்படின்னா அந்த உருளையோட உயரம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புரிஞ்சா? இதான் சம்மு. இதான் சம்மோட மெயின் அஜெண்டா. ஓகேவா? இப்போ நம்ம இந்த சம்ல இருந்து கொடுக்கப்படுறது என்னன்னு எழுதணும். இப்போ உங்களுக்கு என்னென்ன வடிவம் கொடுத்துருக்காங்க? ஒன்று அரைக்கோளம் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? திண்ம உருளை ஒன்று கொடுத்துருக்காங்களா? அப்போ அரைக்கோளம் திண்ம உருளைன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ அரைக்கோளத்துக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே. உட்புற விட்டம் எவ்வளோ? 6 சென்டிமீட்டர். ஓகேவா? வெளிப்புற விட்டம் எவ்வளோ? 10 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ உட்புற விட்டம் 6 சென்டிமீட்டர்னா உட்புற ஆரம் எவ்வளவு இருக்கும்? 6ல பாதி என்னது? 3 தானே. அப்ப 3 சென்டிமீட்டர். புரிஞ்சா? இப்போ அதுக்கு அடுத்து வெளிப்புற விட்டம் 10 சென்டிமீட்டர் அப்படின்னா வெளிப்புற ஆரம் எவ்வளவு இருக்கும்? 5 சென்டிமீட்டர். ஓகேவா? 5 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்து திண்ம உருளைக்கு வாங்க. ஆகும். அது உருக்கப்பட்டு 14 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள ஒரு திண்ம உருளையாக மாற்றப்படுகிறது. விட்டம் எவ்வளோ? 14 சென்டிமீட்டர். அப்ப ஆரம் எவ்வளோ? 7 சென்டிமீட்டர். எனில் அவ்வுருளையின் உயரம் காண்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? உயரம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு அடுத்து என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இப்படி ஒரு உருவத்துல இருந்து இன்னொரு உருவம் மாற்றப்படுது அப்படின்னாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த ரெண்டு இதோட கனளவை வந்து ஈக்குவல் பண்ணணும், சமப்படுத்தணும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்னென்ன இருக்கு? திண்ம உருளை இருக்கு, அரைக்கோளம் இருக்கு. அப்ப திண்ம உருளையின் கனளவு ஈக்குவல் டு உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கனளவு. அப்ப இல்லாட்டா உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கனளவு ஈக்குவல் டு திண்ம உருளையின் கனளவு அப்படின்னு போடணும். ஓகேவா? இப்போ ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ பாருங்களேன், இங்கேயும் 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு. அப்ப என்ன செய்வோம்? நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது குழம்பிடுவோம்ல. அப்ப என்ன செய்யலாம்னா இங்க 6 வச்சுக்கோங்க, இங்க வந்து 6 வச்சுக்கோங்க. மற்றபடி இது சேமா இருக்கா? இங்க ஒரே ஒரு ஆர் தான் இருக்கு, இந்த பக்கம் 6 இல்ல, கேபிட்டல் ஆர். இங்க ஹச் இருக்கு, இங்க எதுவுமே ஹச் இல்ல. மத்தெல்லாம் ஓகே தானே? இப்போ உருளைக்கு என்ன வரும்? R2 வரும். இதுக்கு என்ன வரும்? R1 வரும். ஓகேவா? இப்போ திண்ம உருளையின் கனளவு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹச். இங்க R வந்து நம்ம R2 எடுத்தனால R2 போட்டுட்டோம். புரிஞ்சா? அடுத்து உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கனளவு வந்து 2/3 பை R³ மைனஸ் R³. இங்க வந்து என்ன ஆர் எடுத்துக்கோம்? R1 எடுத்துக்கோம். அதனால இங்க R1 மாத்திருக்கோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா அப்ளை மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சோம். இப்போ இந்த பையும் இந்த பையும் கேன்சல் ஆயிருமா? ஏன்னா இந்த பை கிட்ட வரும்போது என்ன வகுத்தல வரப்ப கேன்சல் ஆயிரும். இப்போ R2 ஓட மதிப்பு எத்தனை? 7 × 7. ஏன்னா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்ப 7 × 7 இன்ட்டு ஹச்சோட மதிப்பு தெரியுமா? அதான் கண்டுபிடிக்கணும். அப்ப ஹச் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு R³ தானே. R³ ஓட வேல்யூ எத்தனை? 5³ 5³ மைனஸ் R1 ஓட வேல்யூ என்னது? 3. அப்ப 3³. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் 7 × 7 இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு 5³ ஓட வேல்யூ என்னது? 125 மைனஸ் 3³ ஓட வேல்யூ என்னது? 93 27. ஓகேவா? இப்போ என்ன செய்யலாம்? இங்க ஹச்சை போட்டு வச்சுக்கிட்டு இந்த 7 இங்க கீழே கொண்டு வந்துடலாமா? அப்ப ஹச் ஈக்குவல் டு 2/3 × 7 × 7 இன்ட்டு 125 27 போனா எத்தனை? 125 27 போனா எத்தனை? 15 11 8 7 15 9 98. ஓகேவா? 98 வந்துருச்சா? இப்ப அடி விடுங்க பார்ப்போம். 3 21. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 2/3 இன்ட்டு 7 எத்தனை? 49 இன்ட்டு 98. 1 49 49, 2 49 98.
அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4/3 வருமா? இப்போ 4/3 டிவைட் பண்ண என்ன வரும்? 1 3 3, மிச்சம் 1 10, 3 9, மிச்சம் 3 10, 3 9. அப்போ 1.33 சென்டிமீட்டர். அதான் என்னது? உருளையோட உயரம். இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல வேற எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.